வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. விலைவாசி உயரும் அபாயம், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாள். சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணி. 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பிலும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி. தமிழகத்தில் குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளிடையே இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் நேற்று ரூபாய் 99.25 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் ரூபாய் 0.87 உயர்த்தப்பட்டு இன்று ரூபாய் 100.12 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் நேற்று ரூபாய் 89.39 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் ரூபாய் 88 பைசா உயர்த்தப்பட்டு இன்று ரூபாய் 90.27 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் மத்திய அரசு விலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளையொட்டி ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் லட்சிய ஜனநாயக கட்சியைச் சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பழைய பேருந்து நிலையம் அருகிலிருந்து தொடங்கிய பேரணியானது அண்ணா சாலை மார்க்கமாக சென்று ராஜா தியேட்டர் சிக்னல், நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள மாதா கோவில் எதிரில் நிறைவடைந்தது. தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி தமிழின அழிப்பு போரில் உயிர்நீத்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், மே 18 நமது தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்கள் இலங்கையில் உயிரிழந்த நினைவு தினம். இதை இன்று இருக்கின்ற இளைய தலைமுறையினருக்கு ஈழத்தமிழர் இனப்படுகொலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த அமைதி ஊர்வலம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற போரின் போது 1,50,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஈழத்தமிழர் படுகொலை குறித்து ஐநா சபையில் எடுத்துரைக்கப்பட்டு அவர்களுக்கான உரிமை குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைதி ஊர்வலத்தில் நாம் தமிழர் கட்சியினரும் கலந்து கொண்டனர் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், அமைச்சர் பதவி கேட்டு வலியுறுத்தி உள்ளோம். அமைச்சர் பதவி கொடுத்தால் இறைவன் கொடுத்த வழி. அது நடந்தால் நல்லது, நடக்காவிட்டாலும் அதை பற்றி வருத்தப்பட போவதில்லை. மக்களுக்காக பணி செய்ய வந்துள்ளோம். தொடர்ந்து மக்களுக்கான சேவைகளை செய்வோம். காமராஜர் நகர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக எடுத்து பணியாற்றி வருகிறோம். அண்மையில் பெய்த மழையின் போது தேங்கி நின்ற மழைநீரை ஜேசிபி மற்றும் மின் மோட்டார் வைத்து உடனுக்குடன் வெளியேற்றினோம். தொடர்ச்சியாக தூர்வாரி மழைநீர் தேங்காமல் பார்த்து கொள்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகள் மழைநீர் வடிகால்களில் அடைத்து மழைநீர் தேங்கும் நிலை உள்ளது. மக்களுக்கு பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு பிளாஸ்டிக் கழிவுகளை வாய்க்கால்கள் மற்றும் நீர்நிலைகளில் போடக்கூடாது. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என வலியுறுத்தினார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் அனுசரிப்பையொட்டி 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பாக முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழ் உறவுகளுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து கலந்து கொண்டு தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி உரையாற்றினார். மேலும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில செயலாளர் ஜெகநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஈழத்தமிழர் உரிமைகள் மற்றும் இன அழிப்புக்கு எதிரான ஒற்றுமையின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் பழனி, சட்ட ஆலோசகர் வேல்முருகன், துணைத் தலைவர் கல்யாண முருகன், துணை செயலாளர் ஏழுமலை,
பொருளாளர் நாகரத்தினம், துணை பொருளாளர் வெங்கடாச்சலபதி, யூனியன் தொகுதி செயலாளர் குணசேகரன், மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் மகளிர் அணி சார்பில் சுந்தரி மற்றும் ராஜஸ்ரீ தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தோழர் தமிழ்மன்னன் செய்திருந்தார். நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். அவர்கள் காட்டிய அந்த தியாக ஒளிச்சத்திலே நாங்கள் மேலும் மேலும் முன்னேறுவோம் என்பதனை பறைசாற்றுகிற விதமாக இன்றைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் கஞ்சி காய்ச்சி கொடுக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் ஃபாரின்ல நடக்குது, சிங்கப்பூர்ல நடக்குது, மலேசியாவில் நடக்குது, நெதர்லாந்தில் நடக்குது. அதுபோல தாய் தமிழகத்திலும் நடக்கிறது, இந்திய நாடு முழுவதும் நடக்கிறது. ஆகவே அதை ஒட்டிய இந்த இனப்படுகொலையை கண்டித்தும் இன விடுதலையை வலியுறுத்தியும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை இங்கே 17ஆம் ஆண்டு இனப்படுகொலையை கண்டிக்கிற விதமாக இன விடுதலையை ஆதரிக்கும் நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு இப்படி ஒரு அஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தை நாம் போற்றுகிறோம், வரவேற்கிறோம். இந்த 6ஆம் திணை மக்கள் இயக்கம் எடுத்திருக்கிற இந்த 17ஆம் ஆண்டு இன படுகொலை நாளிலே நாம் அமைதி அஞ்சலியும் மலர் அஞ்சலியும் மெழுகுவர்த்தி ஏந்தி அவளுடைய நினைவை நெஞ்சிலே நிறுத்துகிற விதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பதவிக்கு ரூபாய் 100 கோடி பேரம் பேசியவரின் விவரம் தெரிவித்தால் விசாரணை நடத்தப்படும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலடி கொடுத்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர் பதவி நிரப்புவதில் ரூபாய் 100 கோடி வரை பேரம் நடப்பதாகவும், தாமதப்படுத்தினால் அது ரூபாய் 150 கோடியாக உயரும் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சுமத்தியிருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கேட்டபொழுது, புதுச்சேரியில் அமைச்சராவதற்கு ரூபாய் 100 கோடி மதிப்பிலான குதிரை பேரம் ஈடுபடுவது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும், நாராயணசாமி தெரியப்படுத்தினால் அது குறித்த விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்றும் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி எப்போதுமே எனது சொந்த தொகுதி, ஆனால் மங்களம் புதியது. மங்களம் தொகுதி மக்கள் நான் அங்கேயே சட்டமன்ற உறுப்பினராக தொடர வேண்டும் என்று விரும்புகின்றனர். அதனால் மங்களம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். தட்டாஞ்சாவடி எப்போதுமே நமது தொகுதி மற்றும் நம்பகமான ஒரு தொகுதி. நான் தட்டாஞ்சாவடி மக்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதால் அவர்கள் எந்த நேரத்திலும் என்னை சந்திக்கலாம். அதுபோல் தட்டாஞ்சாவடி தொகுதியின் வளர்ச்சியிலும் என்னால் கவனம் செலுத்த முடியும். அதனால்தான் தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் என்று அவர் கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை மூலவர் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையில் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை கொடுக்கும் வகையில் சாலையோரத்தில் சிதறி கிடந்த இலவம் பஞ்சுகளை தீயணைப்புத்துறை மூலம் அகற்றி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துரித நடவடிக்கை மேற்கொண்டார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் எப்போதும் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் கோடை காலத்தால் காய்கள் வெடித்து பஞ்சுகள் சாலையோரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் சிதறி இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு குறித்த அச்சமும் எழுந்தது. இந்த பிரச்சனையை அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். புகாரை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த அவர் தீயணைப்பு துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனத்துடன் விரைந்து சென்று இலவம் பஞ்சு மரத்தில் தண்ணீர் பீச்சி அடித்து பஞ்சுகள் மேலும் சிதறாமல் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த பணியின் காரணமாக அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பியது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலம் உடனடி தீர்வு காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது முதன்மை செயலர் சுரேஷ் உடனிருந்தார். ஆரோவில் அருகே இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்தவர் ஜனார்த்தனன் மகன் சத்யநாராயணன். 35 வயதான இவருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு ஆண் குழந்தை உள்ளது. குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்த 26 வயது பெண்ணிற்கும் சத்யநாராயணனுக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சத்யநாராயணன் அந்த பெண்ணிற்கு புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கிடையே அந்த பெண்ணிற்கும் வேலை செய்த இடத்தில் இருந்த நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த சத்யநாராயணனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என கூறி மொரட்டாண்டி அருகே உள்ள சதானா காட்டுப்பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு வேறொரு நபருடன் பழகியதை கேட்டு சத்யநாராயணன் பிரச்சனை செய்துள்ளார். அதில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென சத்யநாராயணன் கத்தியால் அந்த பெண்ணின் வயிற்றில் குத்திவிட்டு தப்பித்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த பெண்ணை ஆரோவில் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சத்யநாராயணனை கைது செய்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா கடிதம் பரிசீலனையில் உள்ளது என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தற்காலிக சபாநாயகர் உறுதிமொழி ஏற்பை தொடர்ந்து அதிமுக அன்பழகன் சட்டசபையில் உள்ள சபாநாயகர் அறைக்கு சென்றார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காலில் விழுந்து ஆசி பெற்று சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்தார். அங்கு அவருக்கு அதிமுக கட்சியினர் திரளாக வந்திருந்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்த ஆளுநர் மூத்த உறுப்பினர்கள் பலர் இருந்த நிலையில் என்னை பரிந்துரை செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க சட்டசபை கூட்டம் வரும் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூடும். 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்படி ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். அதை உறுதி செய்யும் விதத்தில் தான் போட்டியிட்டு வென்ற தட்டாஞ்சாவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் தந்துள்ளார். இது எனது பரிசீலனையில் உள்ளது. இதன் மீது உரிய உத்தரவை பிறப்பிப்பேன். முதல்வரின் ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலர் என்னிடம் தந்துள்ளார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 14 நாட்கள் அவகாசம் உள்ளது. முதல்வர் ரங்கசாமியின் ஒரு தொகுதி ராஜினாமா விவரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி தெரிவிப்போம். சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகு முதலமைச்சர் பரிசீலனை அடிப்படையில் சபாநாயகர் தேர்தல் தேதியானது அறிவிக்கப்படும். சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இணையதளம், யூடியூப் உள்ளிட்ட வலைதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். மேலும் பாரதி பூங்கா உள்ளிட்ட மக்கள் கூடும் முக்கிய இடங்களில் அகண்ட திரைகளில் நேரடியாக ஒளிபரப்பவும் ஏற்பாடு செய்யப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்போனில் வாழ்த்து தெரிவித்தார்.
பல காரணங்களை கூறி ஆளுநர் மாளிகை விழாவில் நடைபெறும் விழாக்களை கட்சிகள் புறக்கணிக்கும். ஆனால் தன்னுடைய தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவில் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பங்கேற்றது நெகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. விலைவாசி உயரும் அபாயம், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மே 18 தமிழின அழிப்பு நினைவு நாள். சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணி. 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பிலும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி. தமிழகத்தில் குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.